ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வெஜ் ஸ்பாட்டுக்கு தான் லஞ்ச் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். சோத்துல சாம்பாரா, அப்ப கறி குழம்பு நக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலா வகை வகையா தினுசா வெஜ் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். வெஜ் தான் நிறைய போடுவோம் நம்ம சேனல்ல. புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால நான் சொல்லலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல எக்ஸ்க்ளூசிவா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல எங்கெங்க என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, வெஜ் போடுறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. ஜைகா ஜஸ்ட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ரோடு ருங்கம்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஐடிஎம் காலேஜ் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து லஞ்ச் டைம்க்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வசதினா ஸ்டெப்ஸ்ல போனாலும் ஸ்டெப்ஸ்லயும் போகலாம், லிஃப்ட்ல போனாலும் லிஃப்ட்ல போகலாம். ஸ்டெப்ஸ்ல போனாதான் நல்லா சாப்பிட முடியும். வாங்க வாங்க போலாம் உள்ள, வாங்க வாங்க போலாம் உள்ள. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இது டம்யம் சூப், இது ரோஸ்டட் மசாலா பப்பட், இது வந்து ஸ்பெஷல் தாலிங்க. ஸ்பெஷல் தாலிலேயே சூப்பு இதெல்லாம் வந்துடும். ஸ்பைசி லோட்டஸ் ஸ்டெம், காஜூன் ஸ்பெஷல் பொட்டேட்டோ, தாலிக்கு வர பட்டர் மில்க். எனக்கு தாலியிலே வந்து சூப் வரும்னு தெரியாது. நான் தெரியாம வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டேன். 2 சூப்பை எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல இந்த டம்யம் சூப் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சூப் சாப்பிடலாம். இது வந்து ஸ்பைசியாவும் டேங்கியாவும் இருக்கும்னு சொன்னாங்க நான் கேட்டதுக்கு. ஸ்பைசியாலாம் இல்ல, டேங்கியா மட்டும்தான் இருக்கு. தக்காளியோட புளிப்பு நல்லா, கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லா வெஜ்ஜஸும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஆனியன் மாதிரி அந்த கோஸ் போட்டிருக்காங்க, அதை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த சூப்ல வந்து ஆனியன் சேர்க்கல. இது கார்லிக் இருக்கு, அப்புறம் நோ ஆனியன் நோ கார்லிக், அப்படி போயிட போகுது விஷயம். நல்லா இருக்கும். மசாலா பப்பட்ல வந்து எல்லா வெஜ்ஜஸும் போட்டிருக்காங்க. மெயினா வந்து மாங்காய் போட்டிருக்காங்க. மாங்காய் இல்லப்பா, அது வெள்ளரிக்காய். ஐயோ போட்டாச்சு. இருக்கு அப்படியே ஸ்பைசியா. இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கு. அப்படியே அந்த சூப்பு சாப்பிட்டது, சூப் வந்து மைல்டா இருந்ததா, இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கணும். இந்த மின் சட்னி தான் விஷயமே. மின் சட்னியோட சாப்பிடும் போது மசாலா பப்பட் வந்து வாயில தெறிக்குது. சில்லி பவுடர்ல வெஜ்ஜஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருப்பாங்க போல. நல்ல காரம். எனக்கு ஏன் இவங்க பப்பட் பிடிக்கும்னா, அவங்க அப்படியே நெருப்புல, அந்த தந்தூரி நெருப்புல வாட்டுவாங்க. நம்ம அப்பளத்தை வந்து எண்ணெயில தான் பொரிச்சாகணும், ஆனா இவங்க வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. அதனால எவ்வளவு வேணா சாப்பிடலாம், எதுவும் ஆகாது. இந்த காஞ்சூன் ஸ்பெஷல் பொட்டேட்டோ, இது ஒரு மாதிரி நான் எடுக்கும் போதே கிரன்ச்சியா ஃபீல் பண்ணேன். சவுண்டு கேக்குதான்னு தெரியல, எனக்கு கேக்குது. நல்லா கிரன்ச்சியா இருக்கு. பொட்டேட்டோ வந்து ஏதோ ஒரு பேட்டர்ல போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல, அதனால ஒரு கிரன்ச்சியா இருக்கு. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும் போலயே. பேர் தான் ஸ்பைசின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோலாம் ஸ்பைசியா இல்ல. ஏன் வந்து ஸ்பைசியா தெரியலன்னு நான் சொல்லி, நான் நிறைய சீஸ் ஊற்றிருக்காங்க. இப்பதான்ப்பா ஸ்பைசி தெரியுது. கொஞ்சம் லைட்டா இப்பதான் ஸ்பைசி ஃபிளேவர் வருது. ஆனா ஒரு செம்ம ரிச்சா இருக்கு. சீஸ் நிறைய போட்டிருக்காங்க. அந்த சீஸ்ல ஒரு ஃபிளேவர் வருது. இந்த காஜும் வந்து என்னன்னு தெரியல, ஆனா இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொன்னாங்க. சான்ஸில்லா. ஒரு ஸ்டார்டர் எடுத்து ஒரு இதுல சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்டா இருக்காது. அவ்வளோ கிரீமியா அப்படியே வாயில கரையுதுங்க. ஒரு பக்கம் கிரன்ச்சியா, எனக்கு வந்து கிரன்ச்சியாவும் பிடிக்கும், இந்த மாதிரி சீஸியா இருந்தாலுமே பிடிக்கும். அது ரெண்டுமே ஒரே இதுல கிடைக்கும் போது செம்மையா இருக்கு. பாத்தீங்களா, கிரீமியா இருக்கா. டொமேட்டோக்குள்ளேயே சூப் கொடுத்துருக்காங்க.
கிறிஸ்பி பிரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க போட்டு கொடுத்தா கிரன்ச்சினஸ் போயிட போகுதுன்னு தனியாக வச்சுட்டாங்க. செம்மையா இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நல்லா இருக்கும். நல்லா க்ரீமியா டொமேட்டோ சூப். எனக்கு வர புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ல, அப்படியே டேங்கியா செம்மையா இருக்கு. இந்த சூப்பும் அப்படிதான் இருந்துச்சு, ஆனா அது வேற மாதிரி, இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ஆச்சுன்னா ஸ்பெஷல் தாலி சாப்பிட முடியாது. இது நிறைய போர்ஷன் இருக்கு. பிளேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேல அப்படியே ஒயிட் சிசம் சீட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. கிறிஸ்பியா இருக்கு லோட்டஸ். நான் எதிர்பார்த்த கிறிஸ்பினஸ் இருக்கு. ஆனா ஸ்பைசின்னு சொல்றாங்க, ஸ்பைசியாலாம் இல்ல. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாஸ் எல்லாம் போட்டு சாட்டே பண்ணிருக்காங்களா, அந்த சோயா சாஸோட டேங்கி ஃபிளேவர், டொமேட்டோ சாஸோட ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்த்து நல்லா இருக்கும். இந்த கிறிஸ்பினஸ் போகாத மாதிரிக்கே அவங்க பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் தான். இதுவுமே நல்லா இருக்கும். மற்ற அப்படியே நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க தாலிக்கு வந்தாச்சு. இதுல என்னென்ன வருது அப்படின்னு நான் ஓவராலா சொல்றேன் வாங்க. வெஜிடபிள் சாலட், குலோப் ஜாமுன், தால் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ்டு வெஜ் சப்ஜி, ஸ்டீம்டு ரைஸ், இது ஹரபர கபாப், இது வந்து பன்னீர் டிக்கா, 2 ஃபுல்கா கொடுத்துருக்காங்க, பப்பட் இருக்கு, அப்புறம் கூட வந்து பட்டர் மில்க் மோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தாலி பொறுத்த வரைக்கும் லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல தால்லேருந்து போறோம். எப்ப பார்த்தாலும் நம்ம சப்ஜிஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க, சரியான சாஃப்ட். இதுல வேற கீ போட்டிருக்காங்கப்பா. சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். தால் ஃப்ரை அருமையா இருக்கு. கீ வந்து எனக்கு தால் ஃப்ரைல தெரியல, புல்கால தெரியல. பப்பு மாதிரி கடைஞ்சி வச்சிருக்காங்க, நெய் ஊத்தி அவங்க கொடுப்பாங்க பாத்தீங்களா. இன்னொன்னு இது கொஞ்சம் ஃபிளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. எப்பவுமே இவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் ஸ்பைசியா சாப்பிட்றது எதிர்பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு. ப்ராப்பர் நார்த் இந்தியன் குசைன்ல எப்படி கிடைக்கும் அதே மாதிரிதான் நல்லா இருக்கும். தால் ஃப்ரை வந்து நான் டேஸ்ட் இவ்வளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மிக்ஸ்டு வெஜ்ஜஸ் சாப்பிடலாமா, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலாமா? சரி, மிக்ஸ்டு வெஜ்ஜஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணிடுவேன். எப்பவுமே லாஸ்ட் நம்ம பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாக்குல அந்த டேஸ்ட் நின்றுட்டே இருக்கும். உங்களுக்கு எங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து கிரீமுக்கு பஞ்சமே இல்லப்பா. அதே மாதிரி கிரேவி பாருங்க, கிரேவி மாதிரி இல்ல, செம்ம திக்கா இருக்கு. இதுலயோ கொஞ்சம் ஸ்பைசி நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த சப்ஜி வந்து கொஞ்சம் காரமா இருக்கு. இந்த ஃபுல்காக்கு அந்த சப்ஜி வந்து லைட்டா ரெட் சில்லி பவுடர் போட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபிளேவர் தான். ஆனா வந்து அவங்க நிறைய பட்டரு, இந்த ஃப்ரெஷ் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணதுனால அவ்வளோ காரம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. இதுல வந்து லைட்டா எனக்கு அந்த ஸ்பைசி டச் இருக்கு. வெஜ்ஜஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து எனக்கு பீன்ஸ், பட்டாணி தான் தெரியுது நிறைய. முதல்ல இது சாப்பிட்டுக்கலாம். தால் ஃப்ரை வந்து ரைஸ் காம்பா நல்லா தப்பா ஃபுல்காக எடுத்து சாப்பிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேனே இந்த ரெஸ்டாரண்ட்ல க்ரீம்கே பஞ்சம் இல்லைன்னு. நான் சூப்லேயே பார்த்துட்டேன், அவங்க அவ்வளோ க்ரீம் ஊற்றி வச்சிருந்தாங்க. இந்த ஏன்பா கிரேவி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய பீஸ் ஆகுது. சரியான சாஃப்ட்டு. அந்த சாஃப்டை சாப்பிடும் போது அந்த கிரேவியோட சரியான டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து கேஷ்யூஸ்லாம் அரைச்சி போட்டு ரிச்சா பண்ணியிருக்காங்க பன்னீர். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஸ்வீட்டா இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. எனக்கு அந்த பன்னீர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாயில வச்சோடனே கரையுது பன்னீர். ஃப்ரெஷ்ஷா போடல, லைட்டா வந்து பட்டர்ல சாட்டே பண்ணி போட்டிருப்பாங்க போல. அதனாலும் சாஃப்டா இருக்கு. அதான் எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிக்ஸ்டு வெஜ் கிரேவியும் நல்லா இருக்கும், பன்னீர் பட்டர் மசாலாவும் நல்லா இருக்கும். ஒரு கப் ரைஸ். ஐயோ, இதுலேயும் கீயை போட்டாங்கப்பா. தால் ஃப்ரை, இதுக்கு சாப்பிட வேண்டிய தால் ஃப்ரையை நான் சப்பாத்திக்கு சாப்பிட்டேன். ஆக்சுவலாக சப்பாத்திக்கும் சாப்பிடுவாங்கல்ல அவங்க, அப்படியே சாப்பிட்டுட்டேன். இதுக்கு வந்து ஹரபர கபாப், வடை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹரபர கபாப் வந்து தெரியும், அப்படியே க்ரீனாக இருக்கும். இங்கே பாருங்க, ரெகுலராக நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா என்னென்னத்துல என்னென்ன கலர் இருக்கும், என்னென்ன சமாச்சாரம் போட்டிருப்பாங்கன்னு இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடுறது. இப்பதான் பப்பு கோவா சாப்பிட்ட ஃபீல் நல்லா இருக்கு. ஸ்டீம் ரைஸ்ல ஏகப்பட்ட நெய் ஊத்திட்டாங்களா. இந்த தால் ஃப்ரை எடுத்து ஊத்தி சாப்பிடும் போது
பப்பு பூவா சாப்பிட மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம வந்து நார்மல் புழுங்கல் அரிசியில சாப்பிடுவோம், இங்க வந்து பாஸ்மதி ரைஸ்ல சாப்பிட்றேன். அது ஒரு இதாக டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா ஏகப்பட்ட கீங்க, சான்ஸே இல்லை. இந்த ஆல் ஃப்ரைலையும் ஊத்திருக்காங்க, ரைஸ்லயும் ஊத்திருக்காங்க. அதுக்கு வந்து மின் சட்னி வச்சுட்டு இதெல்லாம் ஸ்டார்டிங்கே சாப்பிடணும். நானும் இது கூட சாப்பிடணும்னு தோணுது. கபாப் வந்து வெளியில செம்ம கிறிஸ்பி. நிறைய இடத்துல அரேபியன் கபாப் சாப்பிட்டுட்டேன். நல்ல ஒரு டேஸ்ட், எல்லாமே ரிச்சா இருக்கு. எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு, இது வந்து நம்ம சவுத் இந்தியன் டச்ல இருக்குல்ல, அப்போ வந்து இதை சப்ஜி வச்சு சாப்பிடலாம்ல. அப்படியே இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா ஹெவியா இருக்கும். கரெக்டா சொன்னீங்களா, நல்லா மேட்ச் ஆகுது பப்பு பூவாக்கும் அந்த சப்ஜிக்கும். இந்த பன்னீர் டிக்காவை நான் விட்டுட்டேன், சாப்பிட்டுட்டேனோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய அப்படியே பெரிய கியூபுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலயே ஸ்டார்டர் வருது. இங்க வந்து ஸ்டார்டர் வாங்கணும்னு அவசியமே இல்லை, நான் ஆனியனோட எடுத்துட்டேன். அந்த கபாப்ஸ் தொட்டேன், இது என்ன பாவம் பண்ணுச்சு, இதுவும் அது கூட தான் சாப்பிடணும். பன்னீர் தான் வாயில கரையுதுன்னு சொன்னல. டிக்கால தந்தூரி பண்ணியிருக்காங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா சரியான சாஃப்டா இருக்கு. சில ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இப்படிதான் இருக்கும் பன்னீர், குவாலிட்டியா இருக்குங்க பன்னீர். சான்ஸே இல்லை. எனக்கு இந்த மின் சட்னியோட சாப்பிடும் போது அதுக்கான மரியாதை நம்ம பண்றது நல்லா இருக்கு. மின் சட்னி வந்து எல்லாத்துக்குமே பேர் ஆகுது. ஹாப்ல பப்பட்ல இருந்து, மசாலா பப்பட்ல இருந்து, இந்த கபாப் வரைக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. பட்டன் மில்க் குடிக்கிறான், நல்லா ஜீரா தூக்கலா போட்டிருக்காங்க. இது பக்கத்துல கொண்டு போகும்போதே அந்த ஜீராவோட ஃபிளேவர் வருது. திக்கா இருக்குங்க. நான் எவ்வளவு நேரம் ஆச்சு, நான் மிக்ஸே பண்ணல, அப்படியே இருக்கு. நான் மிக்ஸ் பண்ணாமலே அப்படியே மேலேயே இருக்கு திக்கா. சரி, அந்த சன்லூம் வந்து சில்னஸ் போயிடும். எனக்கு என்னமோ தெரியல, சில்லுன்னு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸா இருக்கு. நல்லா இருக்கே. அப்படியே நான் சில்லுன்னு குடிக்கணும்னு நினைச்சேன்ல, அதை நல்லா ஃபீல் பண்ணுது. எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த என்ன ஸ்ப்ரைட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆரஞ்சு ஜூஸை. வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். அது வந்து எதுக்காக வாங்கினேன்னா, இந்த குலோப் ஜாமுன் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் தான் வாங்கினேன். அது நிற்க மாட்டேங்குது குலோப் ஜாமுன். கேமராமேன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. குலோப் ஜாமுன் ஆல்ரெடி வந்து ஜீராவில் ஊறி செம்மையா இருக்கு. நான் எடுத்து ஐஸ்கிரீம்ல போட்டோன்னே இன்னும் அப்படியே ஐஸ்கிரீமோட அப்படி மெர்ஜ் ஆயிடுச்சு. இதுவும் இந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ல இருக்கிற ஒரு ஃப்ளேவர் வேற எதுலேயுமே வரலாது. எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காஜன் ஸ்பைசி பொட்டேட்டோ தான் சான்ஸே கிடையாது, வேற லெவலா இருந்தது. லோட்டஸ் ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே அப்படியே பேர் சொல்ற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு செம்ம சீஸியா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நீங்க ஸ்பெஷல் தாலியில நீங்க எதுவுமே வாங்க தேவையில்ல, எல்லாமே அதுலயே இருக்கும். ஸ்டார்டர்ல இருந்து சூப்ல இருந்து ஒரு 499 அந்த கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 499 வந்து செம்ம ஒருத்து. ஒரு ஆள் வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். எனக்கு அந்த மோர் குடிச்சப்பவே வயிறு நல்லா ஃபுல்லா அடிச்சோம். அவ்வளோ பெரிய கிளாஸ்ல மோர் கொடுத்துருந்தாங்க திக்கா. கிரேவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே புல்காஸ்ல வந்து சாப்பிட்றதே தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கு, எனக்கு புல்கா பத்தாது அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு தரமான பிளேஸுங்க. அந்த முகம்பாக்கம்ல வந்து எங்கடா நல்ல ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். வந்து ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலுமே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல. சரி, நம்ம இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.